எங்க வீட்டை சுத்தி ஒரே குருவிகள் தான் இப்போ. பச்சைக்கிளி அது டிவி ஆண்டனா, அந்த காலத்து ஆண்டனா. எப்ப பார்த்தாலும் ஐயோ நான் சொல்ற பொண்ணதான் நீ கட்டணும். நான் என் பிள்ளைய வந்து கட்டி காத்து நான் வளர்த்துட்டு வரேன். அங்க பாருங்க, அங்க ஒரு பெரிய கண்டம் போயிட்டு இருக்குது, ஆப்பிரிக்கன் பரோட்டா. அருமையா இருக்கும். அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். ஏன் மக்களே, என்ன வருங்க என்ன போகுது, நம்ம ஜனவரி முடிய போகுது கட்டிக்கலாம், அடுத்து பிப்ரவரி வருது, இந்த சூரியனும் வந்துருச்சுது கட்டிக்கலாம். எங்கள் வீட்டை சுற்றி ஒரே குருவிகள் தான். இப்போ இனி சம்மர் தானே, அதனால குருவிகளுக்கு கொண்டாட்டம் தொடங்கிருச்சுது கேட்டிங்களா. நான் ஆக்சுவலி நாளைக்கு வெளியே வச்சாங்க குக் பண்ணணும்னு நினச்சேன். மழை அங்கே பாருங்கள், மேகம் மூட்டம் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்குது. அதனால் அது சரிப்படான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆண்டவரே அது நம்ம போட அங்கேருந்து இங்கே பார்க்கு. ஓகே, இன்றைக்கி என்ன சமைக்கிறாங்கன்னு கேட்குது. அது என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்குது. இங்கே இருங்க. ஏம்மா அதான் எல்லாருமே இந்த வீடுகளில் பின்னால் தான் கிடக்குது கேட்டிங்களா. எங்கே பாருங்கள், நம்ம வச்ச அந்த வெள்ளைப்பூடு 2025 கடைசியில் வச்சோம். அப்படி தான் அந்த வெள்ளைப்பூடு எல்லாமே அழகாக வந்துருச்சு. இது சூப்பராக வந்துருச்சு. இந்த சைடில் கொஞ்சம் வச்சு விட்டோம், அங்கே வந்திருக்கோம் அந்த சைடு. அங்கேயும் வச்சுருக்கோம், அங்கேயும் வந்து அங்கே வந்து இதுக்கு அப்புறம் வச்சது, அதனால் லைட்டாக வந்துருக்குதாங்க. அப்படி தானே கணிக்கணுமா? காமிக்கலாம். எல்லாம் தகவல் பறவைகள் வந்து ஒரே கூத்து கும்பாலமாக என்ன இது. அது பாருங்க, உங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, ஒன்றும் இல்லை. போனோமா, பழங்களை பறிச்சோமா, தின்னமா. பச்சைக்கிளி பாரு, அங்கே பாரு அந்த வீட்டில். பச்சைக்கிளி அது டிவி ஆண்டனா, அந்த காலத்து ஆண்டனா. இவருக்கு எந்த ஊர் பாருங்க, நீங்கள் நினைப்பீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. நீங்கள் எல்லாம் அந்த ஆண்டனாக்கள் இன்னும் அப்படியே இருக்குது. அது யூஸ் ஆகாது, பட் அப்படியே இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது பாருங்க பார்க்க. அப்படி திருக்கிட்டு கிடப்போம்ல, இங்கே இருக்கு. இது வந்து அதுக்கு பின்னால் வச்சது, அதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு பின்னால் வச்சது. அதனால் இவர் கொஞ்சம் லேட்டாக வருவார், அவங்க கொஞ்சம் நேரத்தே வருவாங்க. பிரிட்டிஷ் கொடி கொஞ்சம் மங்கி கிடக்கு, என்னன்னு தெரியல. யூஸ்வலாக பட்டொலி வீசும். ரொம்ப அங்கே வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் அமுந்து கிடக்குது. மிரட்டல கியர் ஸ்டாமர் கொஞ்சம் அவங்க தான் போகிறாரு. இவர் நாடுகளில் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நமக்கு என்ன, நமக்கு வேலையை போனதான் கஞ்சி கேட்டிங்களா, இல்லைன்னா கஞ்சி இல்லை. ஓகே, இப்போ போய் நாங்கள் இன்றைக்கி வந்து என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ஒரு தூக்கத்தை போட்டுக்கிட்டு இப்போ போய் நீ சமையல் பண்ணணும் கேட்டிங்களா. பாருங்கள், காக்காக்கள் கரைய, குருவிகள் சத்தம் போட. அது ஏதோ ஒரு பாட்டு உண்டு இல்லை, இவர் தான் அந்த பழைய பாட்டுகள்லாம் எடுத்து விடுவார். வந்துட்டாரு. எல்லாரும் வார்த்தைகளை போட்டு ஃபில் பண்ணிக்காங்க. ஓகே, வீட்டுக்குள்ளே போயிடலாம். இனி இவரை பாட விட்டா சரி வராது கேட்டிங்களா. வீட்டுக்குள்ளே போய் சமையலாம் விட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு சீக்கிரம் இந்த மஞ்சள் பூலாம் வரும். இன்னும் இப்போ வந்துடும். bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ எப்படி நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் இல்லை, ஒருத்தங்களுக்கு வந்து எஜுகேஷன் எல்லாம் வந்து சரியாக வரணும், நல்ல வேலையில் இருக்கணும், சமுதாய அந்தஸ்து சரியாக வரணும், அது சரியாக வரணும், இது சரியாக வரணும்னு பார்க்குறோம். அப்படி சரியாக வரணும்னு பார்க்கக்கூடிய எல்லா அந்தஸ்துலையும் முதலிடமாக நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய மனப்பொருத்தம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனம் பொருந்திருக்கான்னு முதல்ல பாருங்கள். இது எல்லாருக்கும், எல்லா பெற்றோருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண். இவங்களுக்கு வந்து வயது 22. இவங்க வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க வந்து பிஎஸ்சி இன் டேட்டா சயின்ஸ் பண்ணிட்டு யூகேல ஏவிபியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 20260115885 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். சிக்கனை வாங்கிட்டு வந்தால் அழகாக சிக்கனை டக்குன்னு வைக்கலான்னு வெட்டி வாங்கிட்டு வரேன்னா, இங்கே பாருங்கள் அவங்க வெட்டி வாங்கிட்டு வந்துருக்கே லட்சணத்தை பாருங்கள்.
சரி வீட்டில் வந்து திருப்பவே வெட்டணும். கறி வைக்கிறதுக்கு சிக்கன் இவர் சிக்கன் கடையில் போய் நின்று ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு பார்க்கவே கிடையாது. அப்படியே நீ என்னத்தை போட்டு நான் அதை வாங்கிட்டு போகிறேன்னு தான் வருகிறது. இவரோட ஸ்பீடுக்கு நான் நின்றுக்கிட முடியாது கேட்டிங்களா. இவர் இல்லை இப்போ தான் கேமராவே ஆன் பண்ணுவார். நான் அது கடையில் இங்கே ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சுது சிக்கனை, மஞ்சப்பொடி மற்றபடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதுகளை போட்டு கொஞ்சம் உப்புங்க. ஓகே ஓகே போதும். ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்டைல் சப்பாத்தி பரோட்டா கேட்டிங்களா. ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் பயங்கர சூப்பராக இந்த மாதிரி சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் நல்லா அழகாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற ஸ்டைலே வேறு. நம்ம மாதிரி முழு கோதுமை மாவில் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து மைதா மாவு அதில் தான் பண்ணுவாங்க கேட்டிங்களா. ஏன்னா இந்தியாவுக்கு அடுத்து உலகத்தில் அதிகமாக இந்தியர்கள் வாழக்கூடிய இடமே ஆஃப்ரிக்கா தான். ஆஃப்ரிக்கா கண்டம். ஆஃப்ரிக்கா பரோட்டா. ஓகே. உப்பு இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆஃப்ரிக்கன் செஃப் வந்து அவர் யூடியூப்பில் இருக்குது அந்த வீடியோ. செஃப் பேரை மறந்துட்டேன். அவர் தான் அது இது பண்ணார். ஓகே, ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு, அப்புறம் அவர் 1/2 ஸ்பூன் போல் சுகரும் போட்டார். ஓகே, அடிப்பொலி. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே தண்ணியை கொஞ்சம் சூடு தண்ணி, கொஞ்சம் பதப்பதப்பான தண்ணி, ரொம்ப சூடு இல்லாமல் கொஞ்சம் பதப்பதப்பான தண்ணி விட்டு இந்த ஸ்பூனை வச்சே கரைச்சார் அவர் கொஞ்ச நேரம். பார்ப்போம் அவர் செஞ்ச மாதிரி வருகான். அவர் கொஞ்சம் தண்ணியாக தான் முதல்ல பிணைஞ்சு வச்சார் கேட்டிங்களா. ஆனால் இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் இது பண்ணி கையை போட்டுக்கிட்டார். ஓகே, கையை போட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் லைட்டாக பிணைஞ்சு வச்சார். இப்போ இதில் எத்தனை உருண்டை வரும்னு தெரியலையே. இப்போ இது வந்து இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணலை, இன்னும் நீடு பண்ணலை. ஆனால் அதை ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வைக்க சொன்னார். ஓகே, இதை வச்சிடலாமா. இதில் ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க இந்த சைடு. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, இன்றைக்கி வந்து வறுத்தரைச்ச கறின்னா தேங்காய் வறுத்தரைச்ச கறி இல்லை, வதக்கி அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி மை போல் அரைச்சி. நான் வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஃபில்ம் பண்ண போனப்போ அவங்க அதை பண்ணிட்டு இருந்தது நான் பார்த்தேன். ஆமாம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலியாக நான் இன்னைக்கு வைக்க போகிறேன் கேட்டிங்களா. கிரைடன்லையான்னு எங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இந்த மாதிரி வதக்கி அரைச்சிட்டு இருந்தாங்க. அதில் தேங்காயெல்லாம் ஒன்றும் போடல. ஆனால் இந்த வெங்காயம் தக்காளியை அப்படியே போட்டு அரைக்காமல் அதை வந்து ஷெஃப்னா ஒரு கண் அவர் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு கண் எனக்கு அங்கே போயிட்டார். எப்படியாக சிக்கன் கறி வைக்காரு அப்படின்னு. நம்ம யூஸ்வலாக நம்ம இது பண்ணுற மாதிரியே கொஞ்சம் இதில் போட்டு வதக்கி அரைச்சார். அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுதான் அவங்க பேஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே அதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்டு கறி. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைஃப்பில் பேரண்ட்ஸுக்கு பொதுவாக பெற்றோருக்கு இன்க்ளூடிங் எங்களையும் தான் சேர்த்தா, நாங்களும் தான் பெற்றோர். என்ன ஒரு பிள்ளைகளை பற்றியான ஒரு அதீத ஒரு சில பேரண்ட்ஸுக்கு, எல்லா பேரண்ட்ஸுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் முக்காலும் பேரண்ட்ஸுக்கு இந்த ஒரு அதீத பயம். நம்ம பிள்ளைகள் எங்கேயாவது போயிருமோ, எதையாவது இதாயிருமோ, எங்கேயாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு பிள்ளைகள் தப்பே பண்ணக்கூடாது. என்ன அந்த ஒரு இதில் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க. வாஸ்தவம் தான், அது வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ஐயோ நம்ம பிள்ளை வந்து என்ன எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிட்டுனா அதனால் வரக்கூடிய கஷ்டத்தை வந்து யார் அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு இது தானே இருக்கும் எல்லாருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். மனுஷன்னா தப்பு பண்ணுற மனுஷன் தான், அப்படி தானே. அதில் இப்போ அதே மாதிரி பிள்ளைகளும் வந்து ஒரு தப்பை பண்ணும்போது தான் அவங்க வந்து அதிலேருந்து அதை படித்து அதுக்கப்புறம் அதிலேருந்து அதை அவங்க இது பண்ணிக்குவாங்க. அதனால் வந்து ஐயோ அங்கே, ஆனால் சில நேரத்தில் நம்ம பேரண்ட்ஸையும் குறை சொல்ல முடியாது. என்ன இப்போ நாட்டில் நடக்கிறதெல்லாம் அதுக்கும் அங்கே உள்ள தவறுகள் தான் நடக்குது, அப்படி தானே. பிள்ளைங்க தனியாகவே போக முடிய மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் ஆம்பளை பிள்ளைங்களாகட்டும், அதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது. அதனால அவங்க வந்து அப்படி பயப்படுறது வந்து நமக்கு வாஸ்தவம். இப்போ நானுமே இப்படி தான் இந்த ஆகஸ்ட்லாம் இப்போ சில நேரம் வந்து அந்த 6 o'clock முடிஞ்சு அவன் இன்னும் வீட்டுக்கு வரலைன்னா ஐயோ ஃபோன் அடிச்சுட்டு சில நேரம் அவங்க ஃபோன் போகாது. அவங்க இந்த இங்கெல்லாம் வந்து இந்த அண்டர் கிரவுண்டு டியூப்பில் இருக்கும்போது ஃபோன் போகாது. நான் ஐயோ அவன் ட்ரெயினில் தானே இருப்பான் அப்படின்னு எனக்கு மனசு போகாது. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ எடுக்கலையே. உங்களுக்கு உண்டா இல்லையா அந்த ஒரு எல்லாத்துக்கும் அந்த ஒரு இது இருக்குது. எல்லாம் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சாதான் நமக்கு இதில் வருது. ஆனாலும் வந்து அது வந்து சில பெற்றோர்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அவங்க ரொம்ப
ஆங்ஷியஸ் ஆயிடுறாங்க அதில். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். தக்காளி பழம் ஒரு 2 வெங்காயம்னா பெரிய வெங்காயம்னா 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம் சின்ன தக்காளினா அதில் ஒரு 3-4 சின்ன தக்காளி சைஸுக்கு தகுந்தாப்புல போடணும். கொஞ்சம் வெங்காயத்தோட தக்காளியும் 2 சேமாக இருக்கிற மாதிரி தான் போடணும். கேட்டிங்களா? ஸோ இது நல்ல வதங்கி வரணும், வதக்கல் வரணும். வந்த பிறகு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். திஸ் வீடியோ இஸ் brought to you by bestmarriagematch.com. இணையதள திருமண சேவை, அதாவது ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது இப்போ எல்லாருக்குமே bestmarriagematch.com பற்றி தெரிய வந்திருக்கும். ஸோ இது வந்து 2 மனங்களை திருமணம் மூலமாக இணைத்து வைக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் மேட்ரிமோனியல் வெப்சைட் தான் இந்த சர்வீஸ் தான் இந்த bestmarriagematch.com. ஸோ இந்த பெஸ்ட் மேரேஜ் மேட்ச்சில் இவ்வளோ மனங்கள் திருமணம் மூலமாக இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம். ஓகே, பேரண்ட்ஸை பற்றி சொல்கிறது அதான் வந்து முதல் நமக்கு பயம் வந்து பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அந்த ஒரு இது இருக்கும். அந்த ப்ராசஸ், அந்த நல்லா படிக்கக்கூடிய வேலை, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அதில் அந்த ப்ராசஸில் பிள்ளைங்க எங்கேயாவது தவறி போயிடுவாங்களோ, ஏதாவது கெட்டு போயிடுவாங்களோ, அதுக்கு இது பண்ணிடுவாங்களோ, இதுக்கு அது ஒரு பயம். அது முடிஞ்சதும் அடுத்தது கல்யாணம் வந்தோடனே அவங்களுக்கு தேவையான துணையை வந்து எப்படி நான் எங்கிறது எப்படி, அதாவது இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா தமிழ் சமுதாயத்தில் என்னுடைய சொந்த ஜாதியிலே என் பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நான் என்ன கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக தான் இருக்குதுன்னு நான் சொல்வேன். ஓகே, ஒருத்தருக்கும் அதுக்கான ஒரு ரீசன்ஸ் இருக்கலாம். ரீசன்ஸ் அப்பார்ட் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வந்து லைஃப்பில் என் பிள்ளை வந்து இருக்கணும், அது நான் இப்படி தான் கல்யாணம் பண்ணி வந்தேன், என்னே மாதிரி தான் என் பிள்ளையும் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அங்கே என்னையே கேட்டால் வந்து நிறைய தேவையில்லாத மன அழுத்தம் வந்து அந்த இடத்துல வந்துடும். ஏதாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரராங்கன்னு சொல்லுவார், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 2 தலைமுறை நமக்கு முன்னால், ஓகே ஒரு 5 தலைமுறைக்குள்ள பேர்களை வேணால் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கலாம். ஆனால் வந்து நமக்கு அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கலாம் ஒன்றும் தெரியாது. அப்படி தானே இருக்கிற நாளில் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். அதே போலதான் இன்னும் 2 தலைமுறை கழிச்சு ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால இந்த பிள்ளைங்களை நம்ம கூட பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்களும் பெற்றோர்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து அங்கே வந்து ஒரு அந்த ஃபேமிலி லைஃபுக்குள்ளான ஒரு இது இருக்கும். இல்லைன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஐயோ நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கட்டணும், நான் சொல்கிற பையனை தான் நீ கட்டணும், பிள்ளைங்க வந்து நீங்கள் பார்த்ததுனால நான் கட்டணும். சிலவங்க வந்து பிள்ளைங்க லவ்வில் இல்லாட்டாலுமே சில பிள்ளைங்க வந்து நீங்கள் பண்ணுற அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்ததுனால நாங்கள் கட்ட மாட்டோன்னு இருப்பாங்க. சில இடங்களில் நடக்குது அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த இது கல்யாணங்கிறது அடுத்த இது. அதுக்கு கல்யாணம் முடிஞ்சால் அடுத்த ஐயோ பிள்ளைக்கு குழந்தை பிறக்குமா, அதாவது ஒரு ஸ்டேஜே நினச்சி சில பெற்றோர் வந்து அதீதமாக அதை போட்டு சிந்திச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் எனக்கு இதுவரை தெரிஞ்சது நடக்கும், நடக்காதது நடக்கவே செய்யாது, நடக்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். கேட்டிங்களா? அது வந்து யார் வந்து என்ன வந்து செஞ்சாலும், என்ன மாயம் செஞ்சாலும், எந்த மந்திரம் செஞ்சாலும் நமக்கு நடக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். நடக்கக்கூடாது, இந்த கெட்டது எனக்கு நடக்கவே கூடாது, எனக்கு நடக்கிற மாதிரி வரும், ஆனால் நடக்கவே கூடாதுன்னு லைஃப்பில் எழுதி வச்சுருந்தா அது நடக்காது. அவ்வளோதான். அது லைஃப் அப்படி தான் நமக்கு ஒருத்தருக்கும் வந்து பாதை அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது. அதனால் அதை போட்டு ஓவராக திங்க் பண்ணிவிட்டு ஓவராக திங்க் பண்ணும்போது பேரண்ட்ஸ் என்ன ஆயிடுறாங்கன்னா பிள்ளைங்க மேலே ஓவராக திணிக்கிறாங்க. இப்படின்னு ஒரே பயங்கரமாக அவங்களுக்கு வந்து என்னது ஓவராக கண்டிஷன் போட்டு அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன்னாலே நிறைய தடையாகுது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வந்து வளர்றதுக்கு வந்து ஒரு பெற்றோர் வந்து காரணமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ நாங்கள் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறோம் எங்கள் பிள்ளைங்களை ரொம்ப நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சியே சில பேரண்ட்ஸ் வந்து அதை கெடுத்து விட்டுறாங்க. உண்மையா இல்லையா? ஆமாம். அது வந்து அது நம்ம ரொம்ப இது பண்ண, நான் என் பிள்ளைய வந்து கட்டி காத்து நான் வளர்த்துட்டு வரேன், நான் தான் நல்லா, நான் 200 பவுன் சேர்த்து வச்சுருக்கிறேன், என் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சது 2 கார் கொடுப்பேன், அது கொடுப்பேன், எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர் வந்து அந்த பிள்ளைங்களுடைய ஆசாபாசங்களை வந்து நினச்சி பார்க்கவே கிடையாது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் லைஃப்பில். கண்டிப்பாக பேரண்டல்னாலே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதெல்லாம் நான் அந்த மாதிரி நான் சொல்லலை, உடனே அவுத்து விட்டுட்டு எப்படி வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லி இல்லை. நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்த்து கொண்டு வரோம். பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸுக்கு ஒரு அளவு உண்டு இல்லை. சில பிள்ளைங்களை போட்டு இந்த பெற்றோர் படுத்தக்கூடிய பாடு அளவே இருக்காது. கேட்டிங்களா? அது பார்த்தாலும் நமக்கே கண்ணீர் வரும். ஏன்னோ
நாங்கள் எங்கள் காலத்துக்கு அப்புறம் எங்கள் சொத்தெல்லாம் அவளுக்கு தானே போகுது, எங்கள் சொத்தெல்லாம் அவனுக்கு தானே போகுது, அப்போ இவன் இப்படி தான் இருந்தாங்கன்னு. அதாவது திஸ் ஆல் கனெக்ட்ஸ் டு மணி. என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே என்னடே செய்யுதுக்கு. இங்கே இருங்க, இது கொஞ்சம் நல்லா வளண்டு வரணும் கேட்டிங்களா. அதில் கொஞ்சம் இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக இதில் வந்து இப்போ போட்டிருக்கிறது வந்து வத்தப்படியும் மல்லிப்படியும் கொஞ்சம் வீட்டில் பிடிச்ச கரம் மசாலா படி லைட்டாக நம்ம திரும்பியும் நம்ம போடுவோம். லைட்டாக இதில் போட்டோம். ஐயோ ஜிஞ்சர் கார்லிக்கு பார்த்தீங்களா, பேசிக்கிட்டு நெல்லேருந்து அது போடலை. லைட்டாக இதெல்லாம் லைட்டாக இடித்து தான் வச்சுருக்குது, ஈஸியாக நம்ம இது பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ஒரு வளர்ந்து லைட்டாக வசங்கி வரட்டும். அதுக்கடையில் பாருங்கள் என்னுடைய மாவு அங்கே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, அதான் சொன்னார் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு நீங்கள் பிணைஞ்சிக்கலான்னு. பட் இது மாவே போட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி மாதிரி இருந்தது பருமந்தி, இப்போ இது எப்படி சேர்ந்து வந்துருச்சுது பார்த்தீங்களா. அதான் அவர் சொன்னது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நல்லா நீட் பண்ணணும். டெக்னிக், ஒரு நாட்டுக்காரங்களும் ஒரு டெக்னிக். அது அப்படியே அந்த ஜென்ரேஷனை பழைய வருது. இப்போ என்னத்தை தான் இருந்தாலும் வடநாட்டுக்காரங்க நார்த் இந்தியன்ஸு டக்குன்னு சப்பாத்தி போடுற அப்படி நமக்கு வர மாட்டேங்குது. ஆமாம், எல்லாத்தையும் சொல்லல. நார்த் இந்தியன்ஸுக்கு சப்பாத்தி மட்டும் போடுறது இல்லை, தைரியமும் ஜாஸ்தி. நமக்கு அந்த தைரியம் கிடையாது, அது ஒட்டுக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், நல்ல தைரியமாக இருப்பாங்க, அடித்து பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க. நம்மளால் அப்படி இல்லை, குனிஞ்சி குறுகி இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்த தமிழ்காரங்களை மாதிரி பயந்து சாவுவது உலகத்தில் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவேன். அப்படி நம்மளை வளர்த்து விட்டுட்டாங்க. எல்லாம் இந்த மாதிரி தான். ஐயோ எங்களுடைய பண்பாடு பெருசு, பாரம்பரியம் பெருசுன்னு சொல்லி எல்லாம் பெருசு தான். ஆனால் நமக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஒரு அது இல்லை நம்மகிட்ட. ஆமாம், அது ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வடநாட்டில் வந்து நிறைய படையெடுப்புகள் வடநாட்டுக்கு வந்து 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 இப்போ இப்போ யூரோப்பியன் பிள்ளைங்களே பாருங்க எவ்வளவு இதாக இருக்கிறாங்க, எவ்வளவு தைரியமாக இருக்கிறாங்க. எங்கேயும் அவங்க இது பண்ணுறதே இல்லை. ஏன்னா நிறைய போரை செஞ்சவங்க. ஆமாம், அது இருக்கலாம். பட் இருந்தால் கூட அதுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு போர் வரணும்னு சொல்கிறீங்களா? என்னது அதை சொல்ல நான். ஆனாலும் அந்த காலத்துல முறத்துல புளி அடிச்சோம் சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டே அந்த காலத்துல இடத்துல மரத்தால புளிய அடிச்சோம், அதால அப்படி பண்ணோம், அதை சொல்லிக்கிட்டே எத்தனை தடவை தான். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தைரியத்தையும் கொடுத்து வளர்க்குதான் இது. அதை எத்தனை வருஷ காலத்துக்கு சொல்லிக்கிட்டு தான் நடப்போன்னு எனக்கு தெரியல. இப்போ ஆளுகளுக்கு கொஞ்சம் பேர் பொங்கி எழுது கமெண்ட்ல வந்து படுவாங்க, நீங்க தமிழர்களை இகழ்த்திட்டீங்கன்னு. இகழ்த்தெல்லாம் இல்லை, அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடியது. போகிற போக்க பார்த்து அப்படியே போய் கடைசியில் புளி அடிச்சோம்னு சொன்னால் அந்த புளிய மரத்தில் புளி அடிச்சாங்களான்னு கேட்கக்கூடிய லெவலுக்கு ஃபியூச்சரில் ஆகி போகும். புளிய மரத்து இங்கே பாருங்க, 1க்கும் 2க்கும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குறை நிறைகளை நம்ம தமிழ்காரங்களுடைய குறை நம்ம தான் சொல்லிக்கணும். நம்ம எப்போவுமே நிறைய சொல்லிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இது இருக்கா. அதனால் நான் சொல்கிறதுல தப்பு இல்லை, நம்ம சொல்கிறதுல தப்பு இல்லை. இப்படி இருக்குது, நம்ம பிள்ளைங்களை இப்படி வளர்க்கலான்னு நம்ம வந்து நினைக்கிறதுல தப்பு இல்லை. இதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம ஓன் பிள்ளை இப்போ அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து இது நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லியோ இது இல்லைப்பா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஏதாவது தப்பு இருக்குதா? அதே இல்லை. அதே விஷயம் வந்து இப்போது இங்கே வெளிநாட்டில் இருக்கும்போது எல்லா மக்களையும் இங்கே பார்க்குறோம். அதனால தான் நமக்கு அது தெரியுது. தென்னாட்டுக்காரங்க, உலக நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஈஸியாக கம்பேர் பண்ண தெரியுது. அதனால தான் எப்படி இருக்குன்னு பாருங்க, சாஃப்ட்னஸ் நீங்கள் பாருங்க. நல்லா பஞ்சு போல் இருக்கு, பஞ்சு போல் ஆயிடுச்சு. அவர் நல்லா சொன்னார், இதை நீங்கள் இனி அப்படியே வச்சிடலாம். ஓகே, கொஞ்ச நேரத்தில் அது ஆயிரும். மிக்ஸி ஜார் எடுத்து ஸ்பெஷாலிட்டி சிக்கனே இதில் வந்து லைட்டாக சிக்கனை லைட்டாக அந்த லேசாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், லேசாக இப்படி வதக்கி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அடிப்படை சிக்கன் பயங்கர சூப்பர். ஓகே, இப்போ இதை வந்து அரைச்சி எடுக்கணும். ஓகே, டக்குன்னு இனி வேலை நடக்கணும். லைட்டாக அந்த ஸ்கின்னு இதானா போதும், சீலானா போதும். இது டக்குன்னு வேலை ஆரம்பிக்கணும். கேட்டிங்களா? கறியை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பொரி போட்டுடலாம்.
திரும்பியும் வத்தப்பொடி மல்லிப்பொடி அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி. அடிபொடி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கறிக்குள்ள அந்த பேஸ்ட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கலர் சூப்பராக வந்திருக்குதா? இந்த கலர் வந்தது இந்த சிக்கன் எடுத்து இதில் கொட்டிடலாம். சப்பா ஆண்டவரே. இந்த ஜூஸ் இருக்கும் சிக்கனில், அதை கூட கொட்டணும். அப்போ தான் வந்து அது நல்ல டேஸ்ட் அடிபொலியாக இருக்கும் இந்த சிக்கன் கறி. அடுத்து அப்படி வேக விடணுமா? ஆமாம், அப்படி கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். தண்ணி ஊற்றிக்கணும். இதில் மிக்ஸி கழுவுற தண்ணியை ஊற்றிடணும். பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு பிறகு அடிப்பொலி சூப்பராக ஆயிடுச்சுது. இனி இதில் வந்து பெருஞ்சீரம் நல்லமலம் 1/4 ஸ்பூனு எடுத்து அதை பொடிச்சு அப்படியே போட்டு விட்டுறணும். அதை போட்டு விட்டுட்டா அந்த மணமும் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வேகட்டு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில்கியாக இருக்கா? ரசம் ஆயிடுச்சா? கொதிச்சிருச்சா ரசம்? நான் கொதிச்சு வருது, லேசாக கொதிச்சு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரசம் ரெடி. அவர் எப்படி பண்ணாருன்னா சொல்லுங்க. இது இழுத்து வைக்கணும் நல்லா, இல்லைங்களா? இதில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கணும். அடுப்பு ஆன் பண்ணவா? இல்லை, கொஞ்சம் இருங்கத்த. இது இனி அடுத்தது இது இப்படியே போடக்கூடாது. ஓ அப்படியா? இது இப்படியே போடக்கூடாது. ஓ அதான் ஆப்பிரிக்கா சப்பாத்தி புரோட்டா. அதில் வேற ஒரு ஜோக் உண்டு. இவங்க வந்து இதை ரோல் மாதிரி பண்ணி அதில் இடையில எக்கு பண்ணி, ஆப்பிரிக்காவில் ரோலெக்ஸ் இவ்வளோ சீப்பாக கிடைக்குதுன்னு இடையில பயங்கர இதெல்லாம் வந்துச்சு, வீடியோலாம் வந்துச்சு. இந்த மாதிரி ரொட்டி பண்ணி இப்படி இருக்கா, ஒரு இதுக்கு வச்சுக்கணும், ஒரு கணக்குக்கு வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணணும். நம்ம ஊர் புரோட்டா கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் தான், ரொட்டின்னா அதே கான்செப்ட் தான். பட் இது சவுத் ஆஃப்ரிக்கா, அவ்வளோதான். ஓகே, செய்து கொடுக்குறத பேசாமல் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கணும். அது எந்த ஒரு கான்செப்டா அந்த ஒரு கான்செப்டாலாம் கேட்கக்கூடாது. கேட்டிங்களா? ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அது சும்மா போட்டு பறத்துது தான். ஓகே, ஸோ பாரு, இதை சும்மா அப்படி இதில் முக்கிக்கிட்டு இதில் வச்சு தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். எண்ணெய் போடணும்னா போட்டுக்கலாம். அவர் நிறைய எண்ணெயை போட்டு செஞ்சார். நான் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். கேட்டிங்களா? வரட்டும். இது கடையில் நம்ம இங்கே இது பண்ணிடலாம். இது ஃபுல்லாக மைதா மாவில் பண்ணுறது, அதனால சப்பாத்தின்லாம் சொல்ல முடியாது. எப்படி வருதுன்னு பாருங்கள், சூப்பராக வருது இல்லை? இதில் நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தீயை வந்து ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சு இது பண்ணால் அப்போ தான் சாஃப்டாக வேகும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு என்ன சப்பாத்தி? ஆப்பிரிக்கன் சப்பாத்தி. இது ஆப்பிரிக்கா புரோட்டா. அடுத்த வட்டம். இப்போ உருட்டி வச்சதை இப்படி திரும்பியும் மாவில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கறக்கி எடுத்துட வேண்டியதான். கேட்டிங்களாங்கிறங்க, ஏர் பபிள்லாம் வருது பாருங்கள். நமக்கு தேவையான ஷேப்பில் ஆப்பிரிக்காவோ ஆசியாவோ எந்த கண்டம் வேணுமோ அந்த கண்டத்தை போட்டு இதில் எடுத்துடலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பெரிய கண்டம் போயிட்டுருக்குது. அது என்ன கண்டம் தெரியுமா? இது அமெரிக்கா. ட்ரம்பு, கிரீன்லாண்டு எல்லாம் சேர்ந்தா கிரீன்லாண்டு, கனடாக்காரர்களே கொல்ல வருவாங்க எல்லாம் சேர்ந்து. அடுத்து சாலட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது வந்து வெங்காயமும் வெறும் கேரட்டும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வேறு எதுவுமே இல்லை சாலடுக்கு. மாவை உருட்டும் போதே எண்ணெய் போட்டு கொஞ்சம் உருட்டணும். அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே பாருங்க, சாலட் இது எப்படி இருக்கட்டும். ஆப்பிரிக்கன் பரோட்டா. ஓகே, ஆச்சு. இங்கே பாருங்க மக்களே, அடிப்படையான சூப்பரான ஒரு சண்டே டின்னர். ஓகே, எப்படி பரோட்டா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? அதை அப்படியே பிச்சாச்சுன்னா அவ்வளோ பஸ்பமாக அழகாக பெய்யுது பாருங்க. சாஃப்டாக இருக்குது. இது அழகாக நான் குழப்பியெல்லாம் அடிக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா ஸ்டைலாக ஆஃப்ரிக்கனாக ஸ்டைலாக சாப்பிட்ணும். ஓகே, சாலட் அடிப்படியாக இருக்கும். பயங்கர டேஸ்ட் உண்மையிலே. செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும்.
மைதா மாவில் செய்யலாம், எந்த மாவுலையும் செய்யலாம். ஓகே, இப்படி தான் எங்களுடைய சண்டே சமையல் இருந்தது. ஸோ நான் இந்த வீடியோ போடுறது காரணமே கொஞ்சம் இந்த படபடா சடதடான்னு இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்காக தான். கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. லைஃப் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியாக அமையும். காம் டவுன். ஓகே, இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இனி விட்டா வந்து அவருக்கு பயங்கரம் சாப்பேன். பசி கேட்டிங்களா? இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். until then bye.